Join us this week for the first webinar, Is a PMS better than an MF? In your investment journey, choosing the right investment product makes all the difference. In this webinar, we'll talk a lot on portfolio management services, mutual funds, the advantages and disadvantages that each one offer. Join us for a comprehensive session on understanding these products and how they can suit your need. This webinar is from 10 a.m. to 11 a.m. IST. Are you interested to know how multi-asset funds perform in different markets? The hype has been all about multi-asset funds. Let's take a deep dive into them to see how they can fit your portfolio. This webinar is organized from 11 a.m. to 12 p.m. For the third webinar of the day, we have 1,000 Dreams, One Financial Plan. Financial planning can help you get to your goals in a much efficient and structured way. In this webinar, we'll talk a lot about financial planning and how we can draw a roadmap towards your goals. This webinar is from 11 to 12 a.m. IST. And lastly, we have a webinar covering beyond ESOPs. If you look at it, a lot of NRIs have their concentration in one company shares, which is their employer. Now let's look at diversifying away from this. This webinar is set at 1:30 p.m. IST. ஆக்டிவ் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் உண்மையிலேயே பெஞ்ச்மார்க்கை பீட் பண்ணுதா? அதுவும் லாங் டேர்ம்ல பீட் பண்ணுமா? இந்த கேள்வியை தொடர்ந்து நிறைய பேர் ஒரு சந்தேக பார்வையோட கமெண்ட் செக்ஷன்ல கேட்டுக்கிட்டே இருக்கீங்க. என்னுடைய பாயிண்ட் என்ன தெரியுமா? இதெல்லாம் பப்ளிக் டொமைன்லயே இருக்கு அப்படிங்கிறது தான். இதுல மறைக்கிறதுக்கெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. ஒருத்தர் நல்லா பண்ணா நல்லா பண்ணான்னு சொல்லப்படும், நல்லா பண்ணலாம் நல்லா பண்ணலன்னு சொல்ல போறோம். ஒழுங்கா இன்வெஸ்ட் பண்ணி ரிட்டர்ன் கொடுக்காத ஒரு ப்ராடக்ட்ல யாருமே இன்வெஸ்ட் பண்ண மாட்டாங்க. யாரையும் நம்ம இன்வெஸ்ட் பண்ண வைக்கலாம் முடியாது. அதே சமயத்துல நல்லா பண்ற ஒரு ப்ராடக்ட வாங்காம நம்மளால நிறைய பேரை வைக்க முடியும். எப்படி தெரியுமா? இந்த சந்தேகத்தை விதைச்சுதான். ஒரு சின்ன டேட்டா பாயிண்ட் இன்னைக்கு நான் படிச்ச எக்கனாமிக் டைம்ஸ் பேப்பர்ல எழுதப்பட்ட ஒரு ஆர்டிக்கல்ல இருந்தே நான் உங்களுக்கு கொடுக்குறேன். இந்த ஆர்டிகளுடைய போட்டோவையும் நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். லிங்கையும் நம்ம அநேகமா கமெண்ட் செக்ஷன்ல தேடி பிடிச்சி போடுறோம், படிச்சு பாருங்க. 2023 லார்ஜ் கேப் ஃபண்ட்ஸ் பெஞ்ச்மார்க்கை பீட் பண்ணாங்களா இல்லையா? சிம்பிள் கொஸ்டின். மொத்தம் இருக்கக்கூடிய லார்ஜ் கேப் ஃபண்ட்ல 73% ஃபண்ட்ஸ், அதாவது 4/3 ஃபண்ட்ஸ் பெஞ்ச்மார்க்கை பீட் பண்ணியிருக்காங்க. ஆவரேஜ் ஆஃப் எக்ஸஸ் ரிட்டர்ன் ஓவர் த பெஞ்ச்மார்க் எவ்வளவுன்னு பார்த்தாக்கா 3.34 விழுக்காடு 2023. சார் 2023 எல்லாம் மேல போச்சு சார், என்ன பெரிய விஷயம் அப்படின்னு கேட்கிறவங்களுக்கு 2024 என்ன ஆச்சுங்கிறது பார்ப்போம். 2024 87% லார்ஜ் கேப் ஃபண்ட்ஸ் பெஞ்ச்மார்க்கை பீட் பண்ணியிருக்காங்க. அதுவும் எப்படி? ஆவரேஜ் ஆஃப் எக்ஸஸ் ரிட்டர்ன் ஓவர் பெஞ்ச்மார்க் 3.38%. ஆனா நமக்கு எல்லாரும் என்ன சொல்றாங்க? லார்ஜ் கேப் ஃபண்ட் மேனேஜர்னால பெஞ்ச்மார்க்கை பீட் பண்ண முடியாது, அவனுக்கு நிறைய கை கால்லாம் கட்டப்பட்டிருக்கு, நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கு, லிமிடேஷன் இருக்கு. வாட் கேன் தே டூ டிஃபரண்ட் ஃப்ரம் இண்டெக்ஸ் அப்படின்னு தொடர்ந்து கேள்வி எழுப்பப்படுகிறது. பட் டேட்டா, நியூஸ் பேப்பர்ல வந்த டேட்டா எடல்வைஸ் மியூச்சுவல் ஃபண்ட் ரிலீஸ் பண்ணிருக்காங்க, கம்பைல் பண்ணி நான் உங்க முன்னாடி இங்க வச்சிருக்கேன். தெளிவா சொல்றேங்க, ஒரு நல்ல ஃபண்ட் மேனேஜர்னால டெஃபினட்டா இண்டெக்ஸை பீட் பண்ண முடியும். இந்தியாவில் நல்ல ஃபண்ட் மேனேஜரே இல்லைன்னு சொல்றவன் தன்னை அந்த ஃபண்ட் மேனேஜருக்கு மேல பொருத்தி உங்களை கன்வின்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறான். இது மாதிரி இன்ஃப்ளூயன்சர்ஸ் ஒருத்தனை கைட் பண்றதுக்கு பதிலாக அவன் மனசுல சந்தேகத்தை விதைச்சு மிஸ்கைட் பண்றாங்க அப்படிங்கிறது தான் என்னுடைய ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட், சார் லார்ஜ் கேப்பை விடுங்க சார், நீங்க அடுத்தது ஃபிளெக்ஸி கேப்புக்கு வாங்க. ஃபிளெக்ஸி கேப்ல 2023 72% ஆஃப் தி ஃபண்ட்ஸ் பெஞ்ச்மார்க்கை பீட் பண்ணிருக்காங்க. அடுத்தது 2.9% எக்ஸஸ் ரிட்டர்ன் ஓவர் பெஞ்ச்மார்க் ஆவரேஜா ஏர்ன் பண்ணிருக்காங்க. சரி, அங்கிருந்து 2024 வரும்போது 79% ஆஃப் ஃபிளெக்ஸி கேப் ஃபண்ட்ஸ் வந்து பெஞ்ச்மார்க்கை பீட் பண்ணிருக்காங்க. அதுவும் 5.93% ஓவர் தி பெஞ்ச்மார்க் அவங்க எடுத்திருக்காங்க. ஓகேயா? சரி, இதுல இன்னொரு பொதுவான ஆர்குமெண்ட்டுங்க, லார்ஜ் கேப் ஃபிளெக்ஸி கேப்லாம் வாங்காதீங்க, ஹை ரிட்டர்னே கிடைக்காது, நீங்க
ஸ்மால் கேப் மியூச்சுவல் ஃபண்ட் மட்டும் வாங்க, இல்லாட்டி மிட் கேப் மியூச்சுவல் ஃபண்ட் வாங்க, அல்லது ரெண்டையும் சேர்த்து ஒன்லி ஸ்மால் கேப் அண்ட் மிட் கேப் போர்ட்ஃபோலியோ ஃபார்ம் பண்ணுங்க. இது தொடர்ந்து சொல்லப்படுகிறது. எதனால சொல்றாங்க? பாஸ்ட் பர்ஃபார்மன்ஸை வச்சு இந்த ஃபண்ட்ஸை வாங்க சொல்றாங்க. சரி, எப்படி பண்ணிருக்கு ஸ்மால் கேப் அண்ட் மிட் கேப் மியூச்சுவல் ஃபண்ட்? ஓப்பனா பேசுவோம். மிட் கேப் மியூச்சுவல் ஃபண்ட் 2023 வெறும் 14% ஆஃப் த ஃபண்ட்ஸ் தான் பெஞ்ச்மார்க்கை பீட் பண்ணாங்க. So 86% of the funds did not beat the benchmark in 2023. சரி, எவ்வளவு கேப் டெபிசிட் ஃப்ரம் த பெஞ்ச்மார்க்? பெஞ்ச்மார்க்கோட குறைவா எவ்வளவு ரிட்டர்ன் பண்ணிருக்காங்கன்னா 5.48% ஆவரேஜா கம்மியா பண்ணிருக்காங்க மிட் கேப் ஃபண்ட்ஸ். ஆனா போய் பாருங்க, மேக்சிமம் எஸ்ஐபி எங்க நடக்குதுன்னு மிட் கேப்லயும் ஸ்மால் கேப்லயும் தான் நடக்குது. அப்ப ஏதாவது புரிஞ்சுக்கிட்டு தான் பீப்புள் இன்வெஸ்ட் பண்றாங்களா அப்படின்ற கேள்வியை நிச்சயமா இந்த இடத்துல எழுப்பி தான் ஆகணும். ஓகே சார், அந்த வருஷம் விட்டுருங்க சார், நெக்ஸ்ட் இயருக்கு வாங்க. நெக்ஸ்ட் இயர்ல 2024 72% ஃபண்ட் வந்து பெஞ்ச்மார்க்கை பீட் பண்ணிருக்காங்க. அதுவும் 6.04% எக்ஸஸ் ரிட்டர்னை பெஞ்ச்மார்க் மேல எடுத்திருக்காங்க. சோ 2023 விட்டது 24 அவங்க பிடிச்சிருக்காங்கன்றதா ஃபேக்ட். 25 என்ன பண்ண போறாங்க? இதே மாதிரி பெர்ஃபார்மன்ஸை சஸ்டெயின் பண்ண முடியுமானா என்ன பொறுத்த வரைக்கும் முடியாதுங்க. இட் இஸ் வெரி டிஃபிகல்ட். சோ அந்த கேட்டகரியே ரிட்டர்ன்ல கஷ்டப்பட போகுது, அதுல ஃபண்ட்ஸ் மேலும் கஷ்டப்படுவாங்கன்றதா மிட் கேப்பை பத்தின என்னுடைய அசஸ்மெண்ட். சரி, ஸ்மால் கேப்பை பத்தி பேசுவோம். 2023 வெறும் 21% ஆஃப் ஸ்மால் கேப் ஃபண்ட்ஸ் தான் பெஞ்ச்மார்க்கை பீட் பண்ணாங்க. So average return of small cap funds over benchmark negative 5.21. So சராசரியா பாத்தீங்கன்னா முக்காவாசி ஃபண்ட்ஸ் -5.21% over the small cap index. சரி, அடுத்த வருஷம் 24 74% ஃபண்ட்ஸ் வந்து பெஞ்ச்மார்க்கை பீட் பண்ணிருக்காங்க ஸ்மால் கேப்ல. பட் எக்ஸஸ் ரிட்டர்ன் ஆவரேஜ் ஓவர் பெஞ்ச்மார்க் வெறும் 2.16% தான். சோ இப்போ நான் உங்களுக்கு 4 டேட்டா பாயிண்ட் கொடுத்துருக்கேன். சராசரியா பாத்தீங்கன்னா எங்க மார்க்கெட் கேப் ஹையரா இருக்கோ அந்த இடத்துல ஃபண்ட் மேனேஜர்ஸ் பெட்டரா பர்ஃபார்ம் பண்றாங்க. எங்க மார்க்கெட் கேப் லோவரா இருக்கும் அல்லது மிட் கேப் மாதிரி இருக்கும் அந்த இடத்துல ஸ்ட்ரகிள் பண்றாங்க. இப்போ என்னை போன்றவர்கள் ஸ்மால் கேப் மிட் கேப்ல இன்வெஸ்ட் பண்ணாதீங்கன்னு தொடர்ந்து சொல்லிட்டு வரோம். ஏன் தெரியுமா? இந்த ரீசனுக்கு தான். ஏன்னா என்ன பொறுத்த வரைக்கும் எல்லா நேரங்கள்லயும் ஸ்மால் கேப் மிட் கேப் ஃபண்ட் மேனேஜர்னால ஒரு ஸ்டெடி ஸ்டேபிள் பர்ஃபார்மன்ஸை கொடுக்க முடியாதுங்கிறது என்னுடைய கருத்து. ஏன்னா அவங்களுக்கு இருக்கக்கூடிய லிமிடேஷன்ஸ் அப்படி. இன்ஃபேக்ட் ஸ்மால் கேப் மிட் கேப் ஃபண்ட் மேனேஜர் விட்டுருங்க, ஸ்மால் கேப் மிட் கேப் இன்வெஸ்டர்னாலே பண்ண முடியாது. ஏன்னா ஒரு காலகட்டத்தில் உங்களுடைய ஸ்டைல் ஒர்க் அவுட் ஆகும், ஒரு காலகட்டத்தில் உங்க ஸ்டைல் சூப்பரா ஒர்க் அவுட் ஆகும். ஸோ எப்போ உங்க ஸ்டைல் ஒர்க் அவுட் ஆகுதோ அந்த டைம்ல நீங்க அக்ரெசிவா இன்வெஸ்ட் பண்ணிட்டு, எப்போ ஒர்க் அவுட் ஆகாதுன்னு புரிஞ்சு வச்சுக்கிட்டு விலகி இருக்கணும். புரியுதா? எப்படி ஃபாஸ்ட் பவுலிங் ஆட தெரியாதவன் ஆஸ்திரேலியால போய் பேட்டை சுத்தக்கூடாதோ அதே மாதிரிதான் இது. எந்த இடத்துல எப்படி விளையாடணும்னு எப்படி ஒரு கிரிக்கெட்டருக்கு தெரியணுமோ அதே மாதிரி எந்த இடத்துல எப்படி இன்வெஸ்ட் பண்ணணும் ஒரு இன்வெஸ்டருக்கு தெரியணும். இது ஒரு ப்ரொஃபஷனல் இன்வெஸ்டருக்கு நிச்சயமா தெரியும். ஆனா அவங்களுக்கு பணம் கொடுக்குற இன்வெஸ்டர்ஸ் இருக்காங்க பாருங்க, அவங்க இதை புரிஞ்சுக்கிறதே கிடையாது. இப்ப என்ன பொறுத்த வரைக்கும் நான் ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் எப்ப ரிஸ்க் அதிகம்னு நினைக்கிறேனோ அந்த பீரியட்ல பணத்தை தப்பான ஒரு ப்ராடக்ட்டுக்கு கொடுக்கவே மாட்டேன். ஏன்னாக்கா எனக்கு தெரியும் அது டைம் வேஸ்ட் அப்படின்னு. எங்க எனக்கு சேஃப்டி இருக்கோ அந்த இடத்துல தான் நான் பணத்தை கொடுப்பேன். எப்போ ஒரு காலகட்டத்தில் நான் தப்புன்னு நினைக்கிற ப்ராடக்ட் சரியா எனக்கு படுதோ, எப்போ வேல்யூவேஷன் குறைஞ்சி அந்த ப்ராடக்ட் வந்து அட்ராக்டிவ்னு எனக்கு கன்விக்ஷன் வருதோ அப்போ நான் மறுபடியும் அதே ப்ராடக்ட்ல பணத்தை போடுவேன். சிம்பிளான ஒரு எக்ஸாம்பிள் சொல்றீங்க. கோவிட் முடிஞ்சு 1.5 வருஷம் கழிச்சு நான் பிஎஸ்யூ ஃபண்ட்ஸை வாங்கணும்னு சொல்றேன். நிறைய பேர் வாங்கவே கூடாது, எல்லாம் அழிஞ்சு போயிடும் சொன்னாங்க. இதே வியூவை மாத்தி 2024 நான் பிஎஸ்யூ எல்லாம் விற்கணும்னு சொல்றேன். ஒரே பர்சன் 2 வருஷத்துல வியூவை மாத்திக்க வேண்டிய தேவை வந்தா மாத்திக்கிட்டு தான் ஆகணும். ஏன்னா அதுதான் சரி. சமரசங்கள் செய்யக்கூடிய இடம் பங்குச்சந்தை இல்லை. சமரசங்கள் அரசியல் சார்ந்த சமரசங்கள், நமக்கு விருப்பு வெறுப்பு சார்ந்த சமரசங்கள், இதெல்லாம் செய்யக்கூடிய இடம் முதலீட்டு களம் அல்ல, முதலீடு செய்ய வேண்டிய இடம் அல்ல, ஸ்டாக் மார்க்கெட் அல்ல. இதெல்லாம் நம்ம வந்து ஒதுக்கி வச்சுட்டு நமக்கு எது சரின்னு பார்க்கணும். அதுதான் நம்மளுடைய பொறுப்பு. அரசியலை கேடு கட்டு போகட்டும். ஓகே,
இன்ஃப்ளூயன்சர் எக்கிட்டு போகட்டும், உங்க பணத்தை எப்படி காப்பாற்ற போறீங்க? அதுதான் சேலஞ்ச் எல்லா டைம்லயும். உங்க பணத்தை காப்பாத்திக்கிட்டு எப்படி சேஃப்டி பண்ண போறீங்க? சேஃப்டி பண்ணிக்கிட்டு நாளைக்கு ஒரு நல்ல வாய்ப்பு வரும்போது அதே பணத்தை எப்படி நீங்க ஸ்மார்ட்டா இன்வெஸ்ட் பண்ண போறீங்க? இதுதான் எல்லா நேரத்திலையும் சேலஞ்ச். இந்த சேலஞ்சை உண்மையாகவும் நேர்மையாகவும் கண்ணியமாகவும் கான்பிடென்டாகவும் நீங்க எதிர்கொண்டால் நிச்சயமாக உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். அந்த வெற்றியை நோக்கித்தான் நீங்க போக வேண்டும் என்பது என்னுடைய சிம்பிள் பாயிண்ட். ஆக்டிவ் ஃபண்ட் என்பது அந்த வெற்றியை நோக்கி உங்களை கொண்டு செல்லக்கூடிய ஒரு கருவி. அந்த கருவியை யூஸ் பண்றதும் யூஸ் பண்ணாமல் விடுவதும் உங்களுடைய விருப்பம். ஆனால் அந்த கருவி தண்டம் என்று சொல்வதற்கு பேசிஸ் இல்ல, முகாந்திரம் இல்லை. யாருக்கு ஒரு ஆயுதத்தை யூஸ் பண்ண தெரியலையோ அவங்க அந்த ஆயுதத்தை விட்டுடலாம். யூஸ் பண்ண தெரியாத ஆயுதத்தை பத்தி நீங்க அனாவசியமா மற்றவங்க மைண்ட்ல குழப்பத்தை உருவாக்குவது நேர்மை இல்லை, நியாயமும் இல்லை. இவ்வளவுதான் நம்மளுடைய பாயிண்ட் ஒழிய இதுல ஒன்றும் விருப்பு வெறுப்பெல்லாம் எனக்கு ஒன்றும் கிடையாது. நீங்க பயஸ் இல்லாம ஒரு விஷயத்தை பார்க்கணும். இதோ இவ்வளவு ஆர்கியூ பண்ணாங்க பீப்புள், 2 நாள் கழிச்சு நியூஸ் பேப்பர்லயே இருக்கு. இதெல்லாம் மறைக்கப்பட வேண்டிய விஷயங்களே இல்லை. எல்லாருக்கும் தெரிய வேண்டிய விஷயங்கள், பொது வழியில் உடைத்து பேச வேண்டிய விஷயங்கள், உடைத்து பேசிக்கொண்டே இருப்போம். இணைந்து பயணிப்போம். முதலீட்டு களம் உங்கள் களம். நன்றி.